இருக்கானோல கூட்டாளி பயல்வ எங்கல அந்த பரணி பையன் வீட்டுல யாரும் ஆளு தேடிட்டு இருக்கானுவ. நீங்க ஏன் சார் பிரஸ் கூட்டிட்டு போனீங்க? இல்ல நாச்சி, லேடிஸ் பிரச்சனைங்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு பிரஸ் கூப்பிட வேண்டியதா போச்சு. போலீஸுக்கு பிரஸ் தானே சாட்சி, அதான். சரி சரி போங்க. கண்ணால பார்த்தேன். இது அவமானம் இருக்கும் நினைச்சேன். அடிக்க முடியாதுன்னு பேப்பர்ல போட்டு அவமானப்படுத்துறானா? கர்மேகம் மாப்பிள, அந்த சரவண பிரமாண கண்ட துண்டமா வெட்டி பண்ணும்ல. மாப்பிள சத்தமா பேசாத. ஒருத்தன் அடிக்கணும்னு நினைச்சா எவ்வளவு வேணாலும் சத்தம் போட்டு பேசலாம். ஆனா முடிக்கணும்னு நினைச்சா சத்தம் வெளியே வரும். நம்ம அவுத்து போட்ட அழுக்கு சட்டையே நமக்கு சாட்சியாயிரும். புரியுதா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க 2 பேரையும் நான் முடிக்கிறேன். வண்டிய அண்ணாச்சி, அந்த வீட்டுக்கிட்ட தான் நிக்கிறோம். அந்த பரணி பையல என்ன காணோம்? இலை வேலு, ஐயா வண்டி குலசாஞ்சி கிடக்கு. ஐயா பரணி வந்தா என்னன்னு சொல்றது? அண்ணாச்சி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்லியிருக்காவ. தம்பி அண்ணே, மாமாவை யார் வெட்டினது? யாரு சொன்னா தம்பி? யாரு வெட்டினான்னு சொல்லிடுவா. பாத்தியா, கார் ஆக்சிடென்ட் ஆகி அண்ணாச்சிக்கு சின்ன காயம். அதான் அண்ணாச்சி படுத்திருக்காங்க, அவ்வளவுதான். கண்ணனே பொய் சொல்லாதீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? ஆயத்துக்கு போய் சொல்ல போறவன் என்ன பேச்சு பேசுறீங்க? அண்ணாச்சி மேல ஒருத்த கை வச்சானா பாத்துட்டு சும்மா இருப்போம். நாங்க நேரம் 10 பேர் தலைய தரையில விட்டு இருக்க மாட்டோம். பரணி வந்தாச்சா? பரணிக்கு எதுவும் தெரியக்கூடாது. ஐயா சொல்லிருக்கோம்ல. படில இல்ல பொடி போங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒருத்தரைட்ட போட்டு ஒரு லாரியால வந்திருக்கான். கடைசி நேரத்துல லாரின்னு தெரிஞ்சு நம்ம டிரைவர் கட் அடிச்சதுல லைட் போஸ்ட்ல வண்டி இடிச்சிருச்சு. எதிரில வந்து பிவிஎஸ் லாரி தானே? சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல தம்பி, சொன்னா கேளுங்க தம்பி. அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொன்னா கேளு தம்பி. உங்க அம்மையும் ஆச்சி உங்களை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. போங்க தம்பி. பரணி வெள்ளத்தோட புண்ணக்காயால் ஆளுகளை வச்சு வச்சு விட்டோம். அவனோட விடாத, அவன் ஈரக்கொலை அறுத்து எடுத்து அவனோட உசுரோட விட்டுறாத.
கையால வெட்டின